ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு வாழைப்பூவை வச்சு அதுலயே வாழைப்பூ கூட்டு வாழைப்பூல குழம்பு வைக்க போறோம். நான் சைவ நெத்திலி குழம்பு அப்படின்னு போயெல்லாம் சொல்ல மாட்டேன். அது நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க ரெண்டு பேரும் அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். நெத்திலி நெத்திலி தான், வாழைப்பூ வாழைப்பூ தான். இப்போ வாழைப்பூவை ஃபர்ஸ்ட் கூட்டு வச்சிடலாம். அதுக்கு நான் பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். குழம்புக்கு கொஞ்சம் புளியும் ஊற வச்சு வச்சுக்கிறேன். வாழைப்பூவை கழுவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம். வாழைப்பூ கூட்டுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கடவுளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பூண்டு, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிறேன் புளிப்பு டேஸ்ட்டுக்காக. கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு தக்காளி நல்லா வதங்கவும் நம்ம பொடுசாக அரைஞ்சி வச்சிருக்க வாழைப்பூவை போட்டுக்கலாம். வாழைப்பூவை போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு வாழைப்பூ கொஞ்சம் குக்காகி சுருண்டு வரும்போது நம்ம வேக வச்சு வச்சிருந்த பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கூட்டும் கொஞ்சம் அதிகமாகவே வரும். எனக்கு பருப்பு நிறையா போட்டால் தான் பிடிக்கும். அதனால் பருப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக இறக்கும்போது பெருங்காயம், உப்பு, கொத்தமல்லி தழை இதெல்லாம் தூவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ நம்ம வாழைப்பூ குழம்புக்கு வதக்கி அரைச்சி தான் வைக்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், சோம்பு, மிளகு, தக்காளி இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கிறேன். இஞ்சி இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இஞ்சி இல்லைனாலும் நான் போடலை. துருவின தேங்காய் கொஞ்சம் போட்டு வதக்கி இறக்கிக்கலாம். அது நல்லா ஆறவும் அதை அரைச்சிக்கலாம். புளியும் நான் கரைச்சிட்டேன். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா கொலகொலப்பாக கிடைக்கும். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கருவேந்தம்பருப்பு, கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வாழைப்பூ பெரிய பெரிய பூவாக எடுத்து வச்சுருந்து தெரியுமா, அதை நம்ம போட்டு வதக்கிக்கலாம். அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிக்கங்க. கொஞ்சமாக குழம்பு மசாலாத்தூள் கொஞ்சம் போல், மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கொதி வாழைப்பூ கொஞ்சம் குக் ஆகும்போது இறக்கும்போது புளி ஊற்றிக்கலாம். இது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் குருமா குழம்பு கறி குழம்பு மாதிரியும் இருக்கும், புளிக்குழம்பு மாதிரியும் இருக்கும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான் அந்த குழம்பு. இதில் ஃபஸ்ட்டே ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். நல்ல பிஞ்சா அடியில் இருக்கிற பூவை நம்ம கூட்டுக்கு வச்சுக்கணும். மேலே பெரிய பெரிய பூவாக இருக்கிறத குழம்புக்கு வச்சுக்கலாம். நல்லா ஒரு கொதி வரவும் கொத்தமல்லி தழை தூவி சூப்பராக குழம்பு இறக்கியாச்சு. வாழைப்பூ கூட்டு, பருப்பு கூட்டு அந்த வாழைப்பூ குழம்போட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாழைப்பூ அவ்வளோ நல்லது. அடிக்கொருக்கா சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.